ரங்கோலி லாஸ்ட் இயர்ல சேர்ந்த ஒரு தமிழ் படம் தான் இது. வாலி மோகன்தாஸ்ங்கிற ஒரு இயக்குனரோட படமா. ஹீரோ சென்னையில் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 11th படிக்கிறான். நல்லா தான் படிப்பான். ஆனால் அவனோட சேர்க்க சரியில்லைங்கிற காரணத்தால் அவனோட ஃபேமிலியே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைக்கிற நிலைமைக்கு அவன் வந்துட்டான். இதுக்கு மேலே அவங்க இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் அவங்க ஃபேமிலியில் சேர்க்குறாங்க. அவங்க ஃபினான்ஷியலாக அவ்வளோ ஸ்டேபிளாக இல்லாத ஒரு ஃபேமிலி, ஆனாலும் கஷ்டப்பட்டு தான் அவனை அங்கே சேர்க்குறாங்க. அந்த ஸ்கூல்லையாவது போய் அவங்க ஃபேமிலி ஆசைப்பட்டபடி அவன் ஒழுங்காக இருந்தானா இல்லையாங்கிறதா இந்த படத்துக்கான கதை. 96 வந்தது தான் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 1000 படம் ஸ்கூல் ரிலேட்டடாக. அதுக்கு முன்னே ஸ்கூல் ரிலேட்டட் தமிழ் ஃபிலிம்ஸ் வந்துட்டு தான் இருந்தது. ஆனால் அதோட ரேசியோ ரொம்பவே கம்மி. இந்த போஸ்ட் 96க்கு அப்புறம் தான் இவ்வளோ கொடுமை. ஒரு கட்டத்தில் நான்லாம் இந்த ஸ்கூல் லைஃப் சப்ஜெக்ட்னாலே பார்க்குறத நிப்பாட்டிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு கிரிஞ்சியான படங்களாக தான் நிறையா வந்துட்டே இருந்தது. இந்த படமே கூட ரொம்ப காலமாக என் கல்லில் பட்டுட்டு தான் இருந்தது, ரொம்ப மாசமாக. பட் நான் அதை அப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக தான் சரி பார்ப்போமேனு உட்காந்து இந்த படத்தை பார்த்தேன். தேங்க்ஃபுல்லி இந்த படத்தில் கிரிஞ்சியான மொமெண்ட்டோ இல்லை கிரீப்பியான சீன்ஸோ ஒன்று கூட உங்களால் பெருசாக பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நகர்ந்தது. நான் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸாக தான் எனக்கு இந்த படம் இருந்தது. ஏன்னா இங்கே அவங்க டீல் பண்ணியிருக்க அந்த கதை இருக்குல்ல, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூலுங்கிற அந்த ஒரு மேம்போக்கான ஒரு பார்வை ஒன்று இருக்கா பலருக்கு மத்தியில், அதை பளிச்சுன்னு உடைக்கிற விதத்தில் ஒரு கதையாக இது அமைஞ்சிருக்கும். சொன்னது போல ஹீரோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறப்பவும் பயங்கரமாக படிக்கிற ஒரு பையன். ஆனாலும் அவனை ஏன் அங்கே மாற்றுறாங்கன்னா, பொதுவாக கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டில். பட் அங்கே போய் ஹீரோவால் ஒழுங்காக சர்வை பண்ண முடிஞ்சதா, அங்கே அவன் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறான், அண்ட் நீங்கள் நல்லா படித்த பையன் டக்குன்னு போய் அங்கே அடாப்ட் ஆக முடிஞ்சதா, அங்கே அவனோட லைஃப்பில் வந்து போகிற ஆட்கள் யார், தென் ஹீரோ ஃபைனலாக அங்கே ஆக்சுவலாக அவனுக்கு ஆரம்பத்துலேருந்தே அங்கே போகவே பிடிக்காது, ஃபேமிலியில் வற்புறுத்துறாங்கன்னு தான் போவான். ஃபைனலாக ஹீரோ என்ன பண்ணான் இப்படிங்கிறத டீல் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். இது மட்டும்தான் கதை. நீங்கள் நாஸ்டாலஜியாக ஃபீல் பண்ணுற உங்களை வைக்கிறேன் பாரு, நாஸ்டாலஜியாக ஃபீல் பண்ண வைக்கிறேன் அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு ஏதோ சீன்ஸ் எல்லாம் கிடையாது. ரொம்ப கேஷுவலாக ரொம்பவே அந்த ஒரு க்ளோஸ் டு ரியாலிட்டியான, இன்ஃபேக்ட் அந்த மாதிரியான காட்சிகள் மட்டும்தான் த்ரூ அவுட் த ஃபிலிமே இருக்கும். இந்த ஸ்கூல் போர்ஷனையும் தாண்டி ஹீரோவோட அப்பா அம்மாக்கான காட்சிகள் நிறையா வரும். அது எல்லாமே ஹீரோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும் இல்லை அக்காவாக இருக்கட்டும், இந்த ஃபேமிலிக்குள்ளே உள்ள அந்த சின்ன சின்ன விஷயங்களையே அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். ஹீரோவை ஃபாலோ பண்ணி தான் கதை நகருதுங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹீரோயிசம் உருவாகுது. அதனால 1-2 சின்ன சின்ன காட்சிகள் வேணா சினிமாட்டிக்காக தெரியலாம். அதை தாண்டி பெருசாக இந்த படத்தில் அப்படி ஒரு காட்சி அவங்களால பார்க்க முடியாது. ரொம்பவே க்ளோஸ் டு ரியாலிட்டியான ஒரு சப்ஜெக்டாக தான் இதை அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஹீரோக்கான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், 2 ஸ்கூல்லையும் ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் இருப்பான். ரொம்ப சிமிலரான காட்சி இந்த 2 ஸ்கூல் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸை வச்சு வரும். அவங்க அப்பாவோட பைக்கில் ஹீரோ ஏறி போகிற மாதிரி, அந்த ஃப்ரெண்டு ஓடியார மாதிரி. நீங்கள் ஸ்பாயிலர் ஆகிடக்கூடாதுன்னு பெருசாக நான் ரிவீல் பண்ணல. படம் பார்க்குறப்போ நீங்கள் நோட் பண்ணுவீங்க. அவ்வளோ ரசித்து சின்ன சின்ன விஷயங்களை கூட டேரக்டர் பண்ணியிருந்தது இந்த படத்தை இன்னுமே கொஞ்சம் மெருகேற்றி காட்டியிருக்கு. இந்த டேரக்டர் நல்லவங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்திருப்பார் போல. வட்டிக்கு பணம் கொடுக்குறவன் கூட அவ்வளோ அன்பானவனாக இருப்பான். இதை தாண்டி ஒரு டயலாக் ஒன்று படத்தில் வரும், கடலில் நீந்த வேண்டிய மீன் அவனை தூக்கி கிணத்துல போட்டியே அப்படின்னு. இந்த மாதிரி டயலாக்ஸுமே ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க இந்த படத்தில். டெக்னிக்கலாகவும் பெரிய குறை எதுவும் கிடையாது இந்த படத்தில். அண்ட் எல்லா ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸும் அடாப்டிவாக இருந்தது. அன்வான்டான சீன்ஸாக எதுவும் எனக்கு இதில் படலை. குறிப்பாக அந்த குழந்தைங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு வர்றப்போ சில விஷயங்கள் இம்மெச்சூராக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில இயக்குனர்கள். அப்படி எதுவும் இந்த படத்தில் பெருசாக அவங்க பண்ணிடல. அந்த வகையில் கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஃபிலிமாகவே சாலிடாக நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒருத்தியான ஒரு ஃபிலிமாக தான் இது இப்போ வந்திருக்கு. நீங்கள் அதை தாராளமாக இப்போ செக் பண்ணலாம் ஃபேமிலியோடய உட்காந்து. படம் இப்போ பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நானே எந்த சூழ்நிலையில் இந்த படத்தை பார்த்தேன்னா, தொடர்ந்து வேற்றுமொழி படங்களாக சில பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக தமிழில் பார்த்த சில படங்களை ரிப்பீட்டேட்டிவாக ஓட்டிகிட்டு இருந்தேன். சரி பார்க்காத ஏதாவது ஒரு படம் ட்ரை பண்ணலாமேனு பிரைமில் இந்த படத்தை பார்த்தப்போ உட்காந்தேன். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் ஒரு குட் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோடலாம் நீங்கள் உட்காந்து இந்த படத்தை பார்க்குறீங்கன்னா ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். சொன்ன போல படம் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. பார்த்துட்டு வந்து இந்த படத்தை உங்களுக்கு தாட்ஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.